Hello everyone. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா NCERT bookல இருக்கிற units and measurement lessonல இருக்கிற example question நம்ம ஒவ்வொண்ணா சால்வ் பண்ண போறோம். வாங்க क्वेश्चंஸை பார்க்கலாம். Question number 11. இது 10 முடிச்சோமா இப்பதான்? ஓகே. ஓகே. Question number 11. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. ஒன்ட்ட ரிலேட்டிவ் எரர் கேக்குறாங்க. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரிலேட்டிவ் எரர். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை எழுதிடுறேன், ஆன்சர் நீயா சொல்லிடலாம். b பவர் 1/3 by c d பவர் 3/2. இப்போ டெல்டா z by z தான் வந்து ரிலேட்டிவ் எரர். என்ன சார் எழுதுவீங்க? பவரை தூக்கி முன்னாடி போட்டு டெல்டா a by a பிளஸ் பவரை தூக்கி முன்னாடி போட்டு delta b by b. அடுத்து மைனஸா? டேய் டினாமினேட்டர்ல இருந்தா மைனஸ் இல்லையா? நோ, எரர்ல மைனஸே வராது. வெரி குட். டினாமினேட்டர் இருந்தா சரி, நியூமரேட்டர் இருந்தா சரி, பவரை தூக்கி முன்னாடி போட்டு எஸ் எஸ் டெல்டா சி. ஓகே, தேங்க்யூ டெல்டா சி பை சி. முடிஞ்சா? இவ்வளோதான் சார். கொஸ்டின்ல சப்போஸ் அந்த டெல்டா ஏ பை ஏவோட வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிக்கலாம்? அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். புரியுதா? தேங்க்யூ.